ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் கிருஷ்ண பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம முத்துவும் மீனாவும் வெளியே நின்று மொத்த கதையும் கேட்டுட்டாங்க. வயசானவரை கல்யாணம் பண்ண வச்சனால தான் என் பொண்ணு இப்படி இருக்கா, விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி கேட்க அச்சச்சோன்னு பரிதாபப்பட்டவங்க திடீர்னு பார்த்தா என்னம்மா தப்புமா அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ரோகிணி மேலே என்னதான் இருந்தாலும் தப்பு, இடையில நீங்கள் தப்பு பண்ணதுக்கும் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு முடிக்கிறது நம்ம கிருஷ்ணன் தான் சொல்லிட்டாங்க. வெரி குட்பா, வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மைதாங்க, தன்னை நம்பி ஒரு உயிர் இந்த உலகத்தில் வருதுன்னா அது அனாதையான அக்கடான்னு விட்டுட்டு போகக்கூடாதுங்க. அந்த புத்தி ஏன் இந்த பொண்ணுக்கு வரலங்கிறதான் புரியல. சரி விடுங்க, ரியல் லைஃப்ல மட்டுமா, ரியல் லைஃப்லயே நிறைய பேத்துக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கு. சரி இதெல்லாம் விடுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி கால் பண்ணி சிறந்த தாய்ங்கிற அவார்டை உனக்கு தான் கொடுக்கணும், நல்ல ஆக்டிங் போட்டால் எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க, முதல்ல கிளப்பி விடு அவங்கள அப்படின்னு சொல்றாங்க. இவங்களே அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் வெட்டிட்டு ஹாப்பியாக கொண்டாடிட்டு கிறிஸ்டுக்கு ஊட்டி விட்டுட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு இருக்க வழியில் நம்ம ரோகிணி என்ட்ரி ஆகி பார்க்குறாங்க. அதாவது எப்படின்னா, ஏதோ ஆட்டுக்குட்டி கோழி திருடுறன் வருவானே அந்த மாதிரி முக்காடை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு, நீ எதுக்கு இவங்களை வச்சிருக்கேன், இவங்க இந்த வீட்டுக்கே வரக்கூடாது, நீ பேசுறதை அவாய்ட் பண்ணாலே அவங்க நிப்பாட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு 92 கதை சொல்கிறாங்க. என்னை பற்றி எதுக்கு எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்கிறேன், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டியா அப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு பேசுகிறாங்க. அவங்க முதல்ல உங்கள் பெத்த தாய்மா ஏதோ லைஃப்பில் சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக அவங்க பண்ணது தப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லலை, அதுக்காக நீ இப்படி பண்ணக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாங்கன்னா, முத்துவும் மீனாவும் யோசிக்கிறாங்க. அதாவது கிருஷ்ண தத்தை எடுத்துக்கலான்னு கோயிலில் போய் சீட்டு போட்டுக்கு பார்த்தா வேணான்னு சொல்கிறாங்க. உண்மைதானங்க, அவங்க வீட்டு பிள்ளை தான் கிருஷ், இதை என்ன புதுசாக தத்து எடுக்கிறியாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில். இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, விஜயாவோட ஆட்டம் ஆரம்பம். அதாவது இவங்க டான்ஸ் கிளாஸ் முதல் மாதம் ஃப்ரீன்னு சொன்னோடனே, ஃப்ரீன்னு கொடுத்தா தான் பெனால் கொடுக்கறதுக்கு நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்களே, அதனால் இவங்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு வர ட்ரெஸ்ஸுக்கு காசு வைக்கிறாங்கிறது தெரியாமலே வராங்க. அதுக்கு விஜயாவுக்கு என்ன ஆப் அடிக்க போதோ தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்